மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் முன்பாக ஆளுநருக்கு எதிராக கோஷமிட்டவர்களை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. காட்சிகளை முதலில் பார்க்கலாம். தப்பு இல்லையா? கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சத்யகுமார் இணைந்திருக்கிறார். சத்யகுமார், வணக்கம். என்ன நிகழ்ந்தது அங்கு? இந்த காட்சிகளை விவரிங்க. வணக்கம். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் 57ஆம் ஆண்டுக்கான பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் தமிழக ஆளுநர் RN ரவி மற்றும் இஸ்ரோ முன்னாள் தலைவர் சிவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழக ஆளுநர் மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். அதைத் தொடர்ந்து நிகழ்ச்சி முடிந்து அங்கிருந்து அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய விருந்தினர் மாளிகையில் அவர் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். அப்போது அந்த SFI அமைப்பை சேர்ந்த, அதாவது இந்த தேசிய இந்திய மாணவர் சங்கத்தை சேர்ந்த மாணவர்கள் 8 பேர் திடீரென இந்த பல்கலைக்கழகத்திற்குள் நுழைய முற்பட்டு அந்த வாயிலில் முற்றுகை போராட்டம் நடத்தினர். இதன் மூலம் அவர்கள் தங்களின் மாவட்ட செயலாளர் மற்றும் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஆகிய இருவரையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என காவல்துறையினர் மதியமே கைது செய்திருந்ததை கண்டித்தோம். மேலும் ஆளுநரின் போக்கு தமிழகத்திற்கு திட்டமிட்டு எதிராக உள்ளதாகவும் குற்றச்சாட்டு வைத்து இந்த முற்றுகை போராட்டத்தை நடத்தினர். காவல்துறையினர் அவர்களை கலைந்து செல்ல கேட்டும் அவர்கள் கலையாததால் லேசான தள்ளுமுள் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து மொத்தமாக வந்திருந்த அந்த 8 பேரையும் காவல்துறையினர் அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். அந்த ஆளுநர் இந்த ஒரு பட்டமளிப்பு விழாவின் போது, அது முக்கியமான ஒரு பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவின் போது இந்த முற்றுகையானது சற்று பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சத்யகுமார்.